ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உளுத்தங்களி. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். யாருக்கெல்லாம் பிடிக்குன்றது சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கே இப்போ இருக்க பசங்களுக்கு இதை பற்றி தெரியவே மாட்டுது. களியா அப்படின்றாங்க. என்னத்தை சொல்கிறது பாருங்கள், செஞ்சவொடனே காலி ஆகிடுச்சி. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பசங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னா சாப்பிடுவாங்க. சென்டரில் வந்துட்டு இதை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பீஸா, பர்கரு இந்த மாதிரி சாப்பிட்றவங்களும் என்ன சொல்லலாம். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து பழகுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த களி சாப்பிட்றதுக்கு. நம்ம அம்மா பாட்டி எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு வரனால தான் அவங்களுக்கு கை கால் நோய் இல்லாமல் இருக்காங்க. இப்போ இருக்க பசங்களுக்கு 30 வயசு 40 வயசு ஆகிறதுக்குள்ளே கை கால் வலின்றாங்க, உடம்பு முடியலன்றாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த உளுத்தங்களி வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுங்க. கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம், களியாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெண் குழந்தைங்கள்லாம் ரொம்ப கொடுத்தா அவ்வளோ நல்லது அவங்களுக்கு. கர்ப்பப்பையல் வலுப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த களி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேப்பா, பாய்.